Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட்டநெட் எக்ஸாமில் வர்ற பேப்பர் 1ல இருக்க மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். மெயினாக வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் யூஜிசி நெட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து மினிமம் 5 கொஷின்ஸ் நம்ம பேப்பர் 1ல கேட்பாங்க. அப்போ இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஷின் நம்பர் 26 பார்க்கலாம். 25 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ கொஷின் நம்பர் 26, இஃப் ஏ இஸ் கோடட் அட் சி, M as I, N as P, S as O, I as A, P as N, E as M, O as E, and C as S. Then the code of companies will be option A, SPEINMOAC, option B, NCPSEIOMA, option C, SMOPIEACN, option D, SEINCPAMO. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2017 யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, SEINCPAMO. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 26ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிற க்ளூவை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஏன்றதெல்லாம் எப்படி கோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சி. எம் எல்லாம் ஐன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வந்து பின்னு சொல்லணும். அண்ட் எஸ் ஆஸ் ஓ, ஐ ஆஸ் ஏ, பியை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. இ ஆஸ் எம், ஓ ஆஸ் இ, சி ஆஸ் எஸ். இப்போ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, கம்பெனிஸ்ன்ற இந்த வேர்டுக்கு நம்ம வந்து இந்த கோடு எழுதணும். அப்போ கம்பெனிஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் சிக்கு சி வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ். அடுத்தது ஓன்றது செகண்ட் லெட்டர். ஓன்றது செகண்ட் லெட்டர்னா அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ஈன்னு சொல்லியிருக்காங்க. இ. தேர்ட் லெட்டர் எம். எம் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்இஐ. அண்ட் ஃபோர்த் லெட்டர் பின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, என். இப்போ ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் நம்ம கெஸ் பண்ணிட்டாலே ஆன்சரை நம்ம போட்டுடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம மற்றதும் கரெக்டா வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஃபோர்த் லெட்டர் என்ன முடிச்சிட்டோம். ஃபிஃப்த் லெட்டர், ஃபிஃப்த் லெட்டர் நம்மளுக்கு என்ன வருது, ஏ. ஏன்றது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிக்ஸ்த் லெட்டர் என்னன்றது பின்னு சொல்லணும். அடுத்தது செவன்த் லெட்டர் ஐன்றத ஏன்னு சொல்லணும். அடுத்தது எய்த் லெட்டர் ஈன்றத நம்ம எம்னு சொல்லணும். அடுத்தது நைன்த் லெட்டர் எஸ்ன்றத ஓன்னு சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் வச்சு ஆப்ஷன்ஸ் இதே கரெக்ட்னு முடிவு பண்ணிடலாம். பட் ஒரு தடவை நான் வந்து எல்லாத்தையும் போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லா லெட்டரையும் நம்ம வரிசையை எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த கோடிங்கை ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27, Ali buys a glass, a pencil box and a cup and pays ₹21 to the shopkeeper. Rakesh buys a cup, 2 pencil boxes and a glass and he pays ₹28 to the shopkeeper. Preeti buys 2 glasses, a cup and 2 pencil boxes and she pays ₹35 to the shopkeeper. Then the cost of 10 cups will be option A ₹40, option B ₹60, option C ₹80, option D ₹70.
இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜனவரி 2017 யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். 3 பேர் வந்து கிளாஸ், பென்சில் பாக்ஸ், அப்புறம் கப்பு 3 சேர்த்து எவ்வளவு பே பண்ணி வாங்கியிருக்காங்கன்றத கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து நம்ம காஸ்ட் ஆஃப் 10 கப்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ₹17 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 27ல கொடுத்துருக்கிற ஐடியா படி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு ஜின்னு எடுத்துக்கிறேன் நான் நோட்டேஷன்ல, அண்ட் பென்சில் பாக்ஸுக்கு பின்னு எடுத்துக்கலாம், அண்ட் கப்புக்கு சின்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து அலி வந்து எப்படி சொல்றாரு, ஒரு கிளாஸ், ஏ கிளாஸ், ஏ பென்சில் பாக்ஸ், ஏ கப் அப்படின்னா ஒரு ஐட்டம்னு அர்த்தம். அப்ப ஒரு கிளாஸ் 1G plus 1 pencil boxனா 1P plus 1 கப்னாக்க 1C is equal to ₹21. அடுத்தது ராகேஷ் வந்து ஒரு கப்பு, ஒரு கிளாஸ், 2 பென்சில் பாக்ஸ், ஒரு கப்பு எல்லாம் சேர்த்து ₹28 கொடுத்துட்டாரு. அண்ட் பிரீத்தி பாத்தீங்கன்னாக்க 2 கிளாஸ் பிளஸ் 2 பென்சில் பாக்ஸ் அப்புறம் ஒரு கப்பு எல்லாம் சேர்த்து ₹35 வருது. இப்போ 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதை வந்து 1, 2, 3 நான் ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ 1 and 2 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2 - 1 அப்படியே ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சு மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணும்போது அந்த 1 கிளாஸ் அப்புறம் 1 கப்பு ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இந்த இது நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. அடுத்தது கப்பும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப 2P - 1Pன்றது என்ன ஆன்சர் கிடைக்கும், நம்மளுக்கு 1Pன்னு கிடைக்கும். அப்ப பென்சில் பாக்ஸோட வேல்யூ வந்து ₹7 அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பேரிங் 2 and 3. இப்ப 1 and 2 நம்ம யூஸ் பண்ணோம். அது மாதிரி 2 and 3 ஃபர்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். அடுத்தது 2 and 3 நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவது ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனையும். அப்ப கம்பேரிங் 2 and 3, அப்ப 2ல இருந்து 3 மைனஸ் பண்றேன். இப்ப 2ல இருந்து 3 மைனஸ் பண்ணும்போது ரெண்டாவது ஈக்குவேஷன் மைனஸ் மூணாவது ஈக்குவேஷன் கொடுக்கும்போது அதுல பென்சில் பாக்ஸ் ரெண்டுன்னு இருக்கு, கப்பு வந்து 1ன்னு இருக்கு. அப்ப அப்படியே நம்ம மைனஸ் கிராஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப -1G is equal to -7 கிடைக்கும். அப்ப ரெண்டு சைட்லயும் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். So we get 1 glass is equal to ₹7. அப்ப கிளாஸும் ₹7 தான். இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு என்னென்ன தெரியும், 1 பென்சில் பாக்ஸோட வேல்யூ வந்து ₹7ன்றது தெரியும். அதே மாதிரி 1 கிளாஸோட வேல்யூ நம்ம இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ₹7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 கிளாஸ், 1 பென்சில் பாக்ஸ், 1 கப் இஸ் ஈக்குவல் டு ₹21 அப்படின்னா அதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன் நானு. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆன்சர் பாருங்க, 7 + 7 + 1C is equal to 21. இப்போ 7 + 7 வந்து 14. 14 + 1C is equal to 21. இந்த 14 அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 21 - 4ன்னு கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 cup is equal to ₹7 ஆன்சர் வந்துடும். ஸோ we get 1 கப் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வருது, ₹7 தான் வருது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, the cost of 10 கப்போட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப காஸ்ட் ஆஃப் 10 கப்போட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பு ₹7 அப்படின்னா 10 கப்போட ரேட் வந்து 7 × 10 அப்ப ₹70. ஆப்ஷன் டின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். சோ கொடுத்திருக்கிறத நம்ம வந்து ஈக்குவேஷனா மாத்திட்டோம்னா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். சோ क्वेश्चन நம்பர் 27ல ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். Question number 28. If Varanasi is coded as WCUESGZQ, then the code of Kolkata will be option A LOQOZEH, option B HLZEOOQ, option C ZELHOQO, option D LQOOFZH. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஜூலை 2018ல கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி LQOOFZHன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப क्वेश्चन நம்பர் 28ல இந்த வாரணாசின்ற இந்த VARANASI
ஐ. இந்த லெட்டர்ஸ்க்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். விக்கு பதில் டபிள்யூ வந்திருக்கு. அப்ப இந்த ஆல்பபெட்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்ப்போம். விக்கு அப்புறம் டபிள்யூ அப்படின்னா இங்க வருது ஃபர்ஸ்ட் லெட்டரே, அடுத்த லெட்டரே வர்றதுனால +1 அடுத்த லெட்டர்ன்றதுனால. அடுத்தது ஏவுக்கு பதில் சி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏவுல இருந்து சி வரணும்னா ரெண்டாவது லெட்டரா இருக்கு. ஏக்கு அப்புறம் வர்ற ரெண்டாவது லெட்டர். அடுத்தது ஆருக்கு வந்து யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா ஆர்ல இருந்து யூக்குனாக்க எத்தனாவது லெட்டர் வருது? ஆர்ல இருந்து மூணாவது லெட்டரா இருக்கிறது தான் யூ. சோ அடுத்தது ஏக்கு ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு ஈனாக்க நாலாவது இன்கிரிமெண்ட். அப்ப ஏவுல இருந்து ஈனாக்க எத்தனாவது லெட்டர் நம்மளுக்கு வருது? பிளஸ் ஏவுல இருந்து நாலாவது லெட்டர் வருது உங்களுக்கு. அடுத்தது எண்ணுக்கு பதில் நம்மளுக்கு எஸ். என்ல இருந்து எஸ். என்ல இருந்து அஞ்சாவது லெட்டர். அடுத்தது ஏவுக்கு ஜின்னு சொல்லியிருக்காங்க இங்க. ஏவுக்கு ஜி அப்படின்னா ஏவுல இருந்து நம்மளுக்கு ஜிக்கு போற லெட்டர். ஏவுல இருந்து ஜிக்கு போகுதுனாக்க எத்தனை இன்க்ரிமெண்ட் வருது? எத்தனாவது லெட்டரா இருக்கு நம்மளுக்கு? ஆறாவது லெட்டரா இருக்கு. அடுத்தது எஸ்க்கு பதில் இசட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எஸ்ல இருந்து இசட் 7th லெட்டர். அடுத்தது ஐல இருந்து கியூ கொடுத்துருக்காங்க. ஐல இருந்து கியூ அப்படின்னாக்க 8th லெட்டர். சோ இதே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கேக்கு பதில் இங்க வந்து என்ன போட்டுக்கணும்? +1 +2 +3 +4 +5 +6 +7. அப்ப கேவுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த லெட்டரே வர்றதுதான் நம்மளுக்கு எல். அடுத்தது ஓக்கு அப்புறம் ரெண்டாவது லெட்டர் நம்மளுக்கு கியூ. அடுத்தது எல்லுக்கு அப்புறம் வர்ற மூணாவது லெட்டர் ஓ. அடுத்தது கேக்கு அப்புறம் வர்ற நாலாவது லெட்டர் ஓ. அடுத்தது ஏவுக்கு அப்புறம் வர்ற அஞ்சாவது லெட்டர் எஃப். டீக்கு அப்புறம் வர்ற ஆறாவது லெட்டர் இசட். அண்ட் ஏவுக்கு அப்புறம் வர்ற ஏழாவது லெட்டர் பாத்தீங்கன்னா ஹெச். சோ இந்த ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப +1 +1 இன்க்ரிமெண்ட்னும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 4 லெட்டரை நம்ம பார்த்தோம்னாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? LQOOன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆன்சர் நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டின்றது கரெக்ட்ன்றது தெரிஞ்சிடும். Question number 29. Introducing Rakesh to her husband, a woman said, his brother's father is the only son of my grandfather. The woman is related to Rakesh as option A aunt, option B mother, option C sister, option D daughter. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூலை 2018ல யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிஸ்டர்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு விமன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ராகேஷை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த ராகேஷோட பிரதரோட அப்பா வந்து எங்க தாத்தாவோட ஒரே பையன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்படின்னா அந்த விமனுக்கும் ராகேஷுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுதான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எழுதிக்கலாம். ராகேஷ் அண்ட் ராகேஷோட பிரதர். இந்த ராகேஷோட பிரதரோட ஃபாதர் வந்து யாரோட ஒன்லி சன்னு? எந்த விமனோட கிராண்ட்ஃபாதருக்கு ஒன்லி சன். சோ அப்ப அந்த கிராண்ட்ஃபாதருக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்காரு. அந்த ஒரே ஒரு பையனுக்கு ராகேஷோட பிரதர் வந்து ஒரு பையன். அப்ப ராகேஷோட பிரதர் ஒரு பையன்னாக்க ராகேஷ் இன்னொரு பிரதர். அப்ப விமனுக்கும் கிராண்ட்ஃபாதர் அண்ட் ராகேஷோட பிரதருக்கும் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா ராகேஷுக்கும் விமனுக்குமான ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா என்ன வரும்? சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் வரும். சோ ஆப்ஷன் சி சிஸ்டர்ன்றதான் கரெக்ட் ஆன்சர். Question number 30. Two numbers are in the ratio 2:5. If 16 is added to both the numbers, then their ratio becomes 1:2. The numbers are option A 6:40, option B 20:40, option C 28 and 70, option D 32 and 80. இந்த கொஸ்டின் யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஜூலை 2018ல கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பர் 2:5 ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா அதோட 16 ஆட் பண்ணும்போது அந்த ரேஷியோ வந்து என்னவா மாறிடுது? 1:2வா மாறிடுதான். அப்படின்னா அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும்ன்றதுதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 32 and 18 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டூ நம்பர்ஸ் வந்து என்ன ரேஷியோல இருக்குன்றாங்க, 2:5 ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2:5 ரேஷியோ அப்படின்னா நம்ம அந்த இதை எப்படி எழுதிக்கலாம், அந்த நம்பர்ஸை 2x:5xன்னு எழுதிக்கலாம். இதோட என்ன நம்பரை ஆட் பண்றாங்க, நம்மளுக்கு 16 ஆட் பண்றாங்க. அப்ப 2:5 இதுல நம்ம வந்து 5xல நம்ம 16 ஆட் பண்ணும்போது 16 ஆட் பண்ணும்போது இந்த வர்ற ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, 1:2 இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க 2x plus 16 divided by 5x plus 16 is equal to 1/2ன்னு எழுதலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். இந்த சைடும் இந்த சைடும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப எப்படி வரும், 2x plus 16 இதோட 2 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம is equal to 5x plus 16. அப்ப எப்படி வரும் நம்மளுக்கு, 4x plus 32 minus 5x minus 16 equal to 0ன்னு கிடைக்கும். அப்ப minus x plus 16 equal to 0. அப்ப xன்றது நம்மளுக்கு என்னன்னு வரும், 16ன்னு கிடைச்சிடும். இப்ப x 16 அப்படின்னாக்க நம்மளுக்கு இந்த ரேஷியோல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2x:5xன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப xக்கு பதில் நம்ம 16 சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப 2 into xக்கு பதில் போடும்போது 2x:5x. அப்ப 2xக்கு xக்கு பதில் 16 போடுறேன். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது, 32. இன்னொரு ஆன்சர் 5xன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 into 16 போடும்போது 18 கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 32, ரெண்டாவது நம்பர் 32, ரெண்டாவது நம்பர் 80. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 32 அப்புறம் 80னா ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். Question number 31. If dice is coded as FLGJ, then the code byte for byte will be option A DLXJ, option B DKYH, option C DKVY, option D DICL. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2018ல UGC நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ DLXJன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப நான் கொடுத்திருக்கிறது எப்படி மாறி இருக்குன்றதை நம்ம எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்ப எப்படி கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, DICEன்றது எப்படி வந்திருக்கு நம்மளுக்கு, D இருக்க இடத்துல F இருக்கு. அப்ப D இருக்க இடத்துல F அப்படின்னாக்க இந்த இதுல பாருங்க, D இருக்க இடத்துல Fனாக்க Dக்கு அப்புறம் ரெண்டாவது லெட்டர் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கு, F. அதே மாதிரி ஐக்கு அப்புறம் L, ஐக்கு அப்புறம் Lனாக்க ஐக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் தான் நம்மளுக்கு L. அதே மாதிரி Cக்கு அப்புறம் G, Cக்கு அப்புறம் G அப்படின்னாக்க Cக்கு அப்புறம் நாலாவது லெட்டர் தான் நம்மளுக்கு G. அடுத்தது Eக்கு அப்புறம் J, Eக்கு அப்புறம் J அப்படின்னாக்க ஈல இருந்து ஜே எத்தனாவது லெட்டர், அஞ்சாவது லெட்டர். அப்ப எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்க நம்மளுக்கு 2 இன்க்ரிமெண்ட், அப்புறம் மூணாவது இன்க்ரிமெண்ட், அடுத்தது நாலாவது இன்க்ரிமெண்ட், அப்புறம் அஞ்சாவது இன்க்ரிமெண்ட். அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பைட்டுக்கு நம்ம எழுத போறோம். அப்ப பைட்டுக்கு நம்ம எழுதும் போது
இதுக்கு எழுதும்போது b இருக்க இடத்துல நம்மளுக்கு எத்தனை இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5. அப்ப b ல இருந்து d க்கு போனோம் அப்படின்னா என்ன வரும்? b ல இருந்து d க்குனாக்க இந்த ஆன்சர் வரும். அப்ப b ல இருந்து d னா ரெண்டாவது இன்க்ரிமெண்ட்டுக்கு வரும்போது d ன்னு வரும். சோ இங்க +2 இன்க்ரிமெண்ட்னா d. அடுத்தது i இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? l போடணும். ஏன்னாங்க மூணாவது இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப i ல இருந்து மூணாவது இன்க்ரிமெண்ட் l இங்க வர்றது. அடுத்தது t இருக்க இடத்துல 4 இன்க்ரிமெண்ட் போட்டோம்னா x கிடைக்கும். அப்ப t இருக்க இடத்துல 4 இன்க்ரிமெண்ட் போட்டா x கிடைக்கும். அடுத்தது e இருக்க இடத்துல +5 இன்க்ரிமெண்ட் போடணும். அப்ப e இருக்க இடத்துல 5 இன்க்ரிமெண்ட் போடும்போது என்ன வரும்? நம்மளுக்கு அஞ்சாவது லெட்டர்னா இந்த இது வரும். ஸோ ஜே. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா DLXJன்றது தான் கரெக்ட் ஆன்சர். DLXJன்றது நம்மளுக்கு எதில் இருக்கு? ஆப்ஷன் ஏவில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Question number 32. If the binary equivalent of the decimal number 53 is 110101, then the binary equivalent of the decimal number 50 is given by option A 110011, option B 110010, option C 110001, option D 110100. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2018ல யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி 110010ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோல பைனரி ஈக்குவலண்ட்டுக்கு எப்படி போடணுன்றது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இதையும் போடணும். இப்போ வந்து நம்ம 50க்கு கேட்டிருக்காங்க. அப்போ 15 பைனாலே 2 இல்லையா, அதனால 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 50யை நான் 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 25 அண்ட் ரிமைண்டர் வேல்யூ நம்மளுக்கு 0. அடுத்தது 2 ஆல் திருப்பி டிவைட் பண்ணுறேன். அப்போ 12 1 ரிமைண்டர். அடுத்தது 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 6 to 12 மீதி கிடையாது 0. அடுத்தது 2, இதுவும் நம்மளுக்கு 3 to 6 வர்றதுனால மீதி 0 கிடைக்கும். அதே மாதிரி 2 ஆல 3 டிவைட் பண்ணும்போது 1 to 2 1 ரிமைண்டரா இருக்கும். ஸோ ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே கீழே இருந்து மேலே போகணும். அப்போ 50க்கு ஈக்குவலண்ட் பைனரி ஈக்குவலண்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 110010. ஸோ இதுதான் நம்மளுக்கான பைனரி ஈக்குவலண்ட் நம்பர். ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு எங்கே இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் 53 கூட வந்த ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். Question number 33. If phase is coded as HCEG, then the code for high will be option A ZXYZ, option B KHIK, option C BEFB, option D JKIJ. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2018 யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி JKIJன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க அந்த ஃபேஸுக்கு எப்படி கோடு கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஃபேஸுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபேஸுக்கு இடத்துல HCEGன்றதை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா எஃப்க்கு அப்புறம் ஹெச் வரணும். அப்ப எஃப்க்கு அப்புறம் ஹெச் அப்படின்னா ரெண்டாவது லெட்டரா இருக்கிறது +2ன்னு கொடுத்துருக்கோம் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி ஏன்ற இடத்துல சி போட்டிருக்காங்க. அப்ப ஏன்ற இடத்துல சின்னாக்கா அதுவும் 2 இன்க்ரிமெண்ட் தான், அதுவும் +2 தான். அடுத்தது சி இருக்க இடத்துல இ கொடுத்துருக்காங்க. சி இருக்க இடத்துல இ அப்படின்னாக்க நம்மளுக்கு அதுவும் ரெண்டாவது லெட்டரா தான் வருது. அதே மாதிரி இ இருக்க இடத்துல ஜி கொடுத்துருக்காங்க. அப்ப இ இருக்க இடத்துல ஜி அப்படின்னாக்க இல இருந்து ஜி வந்து எத்தனாவது லெட்டர்? ரெண்டாவது லெட்டர். அதுவுமே நம்மளுக்கு +2 இன்க்ரிமெண்ட் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே +2 இன்க்ரிமெண்ட் தான். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஹெச்சுக்கு அப்புறம் +2 இன்க்ரிமெண்ட், ஐக்கு அப்புறம் +2 இன்க்ரிமெண்ட், ஜிக்கு அப்புறம் +2 இன்க்ரிமெண்ட், ஹெச்சுக்கு ஒரு +2 இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெச்சுக்கு அப்புறம் +2 இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது பாருங்க, ஹெச்சுக்கு அப்புறம் +2 இன்க்ரிமெண்ட்னா என்ன வரும்? ஜே. ஐக்கு அப்புறம் கே, அடுத்தது ஜிக்கு அப்புறம் ஐ வரும், ஜிக்கு அப்புறம் ஐ
plus 2 increment தான். ஹெச்சுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நம்ம ஜேன்றது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் நம்மளுக்கு எந்த ஆன்சர் வருது, ஜேகேஐஜேன்ற ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் டில தான் அந்த இது இருக்கு, ஜேகேஐஜே. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 34. The next term in this letter series DYJXOWSVVU is option A XS, option B YT, option C XT, option D VW. ஸோ இதில் நம்மளுக்கு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2018 கேட்டிருக்காங்க, யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பரில். இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எக்ஸ்டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த சீரீஸில் வர்ற அடுத்த டேர்ம் என்னன்றது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர்டராக நம்ம எழுதிக்கலாம். இந்த சீரீஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் ஒன்றா நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி வரும் அப்படின்னா DJOSVன்னு வரும் ஆர்டர். அதே இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் லெட்டர் எல்லாத்துலேயும் YXWVUன்னு வருது. இப்போ இது எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு டிக்கு அப்புறம் ஜே, டிக்கு அப்புறம் ஜேன்னு பாருங்க, டிக்கு அப்புறம் ஜே அப்படின்னாக்க நம்மளுக்கு எத்தனாவது லெட்டர், 6 லெட்டர்ஸ் வருது. 6 லெட்டர்ஸ் தாண்டி வருது நம்மளுக்கு. ஸோ 6 லெட்டர்ஸ் தாண்டி அப்படின்னாக்க ஆன்சர் ஆறாவது லெட்டரா இருக்கு. 6EFGHIJ. ஸோ ஆறாவது லெட்டர். ஜேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஓ வந்திருக்கு. ஜேக்கு அப்புறம் ஓனாக்க எத்தனாவது லெட்டர் நம்மளுக்கு, 3 4 5. ஸோ 5வது லெட்டர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 6 இன்க்ரிமெண்ட், அடுத்தது 5 இன்க்ரிமெண்ட், கண்டிப்பா அடுத்தது 4, ஒன்று குறைச்சிக்கிட்டே வருது நம்மளுக்கு. அப்போ ஓக்கு அப்புறம் எஸ்ன்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓக்கு அப்புறம் எஸ்ன்றது நம்மளுக்கு 4வது லெட்டர். அதே மாதிரி எஸ்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் குறைஞ்சதுன்னா 3 இன்க்ரிமெண்ட் வரணும். அப்போ அதை செக் பண்ணி பார்ப்போம். எஸ்ஸுக்கு அப்புறம் வி வரணும். அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் வினாக்க நம்மளுக்கு 3வது இன்க்ரிமெண்ட். ஸோ அடுத்தது என்ன வரணும், டிஃபால்ட்டா நம்மளுக்கு +2 வரணும். 3க்கு அப்புறம் நம்மளுக்கு 1 குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன வரணும், 2 வரணும். அப்போ விக்கு அப்புறம் எக்ஸ், 2ன்றது நம்மளுக்கு எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கான அடுத்த லெட்டர். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், விக்கு அப்புறம் எக்ஸ் வரணும்ன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற லெட்டர்ஸ் பாருங்க. ஒய்க்கு அப்புறம் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு அப்புறம் எக்ஸ்னா ரிவர்ஸ்ல வருது நம்மளுக்கு. அப்போ ஒய்க்கு அப்புறம் எக்ஸ்னாக்க ரிவர்ஸ்ல வருது. -1 லெட்டர் மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது எக்ஸுக்கு அப்புறம் டபிள்யூ வருது. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி தான் டபிள்யூ இருக்கு, அதுவும் ஒரு டிக்ரிமெண்ட். அதே மாதிரி டபிள்யூக்கு அப்புறம் வின்றதும் நம்மளுக்கு ஒரு டிக்ரிமெண்ட். அதே மாதிரி விக்கு அப்புறம் யூன்றதும் ஒரு டிக்ரிமெண்ட். அப்ப இதுக்கப்புறம் வர்றது நம்மளுக்கு ஒரு டிக்ரிமெண்ட் தான் வரணும். அப்ப எல்லாமே கீழே எல்லாம் ஸ்டாண்டர்டா ஒரு டிக்ரிமெண்ட் வருது. அப்ப யூக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா எது வருது நம்மளுக்கு, யூக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் டி. ஸோ இதுதான் நம்மளுக்கான லெட்டர். ஸோ யூக்கு முன்னாடி இருக்கிறது டி. அப்ப இந்த ஆன்சர் எக்ஸ் டீன்றது தான் நம்மளுக்கு அடுத்து வர்ற ஆன்சர். இந்த ஆன்சர் நம்மளுக்கு எங்க இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி எக்ஸ்டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். யூஜிசி நெட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ல இருந்து பேப்பர் 1ல இருக்கிறதுல இருந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொஷின்ஸ் தான் இப்போ சால்வ் பண்றோம். ஃப்ரம் 2011 to 19 வரைக்கும் இருக்கிறது தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.